முரளி. இன்று 23/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாத மதுபன். இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய இறைவனை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். அந்மதி சோகதி. அந்மதி சோகதி என்றால் கடைசி மனநிலை என்னவோ அதுபோல் பிறவி ஆகிவிடும். இந்த தலைப்பில் எவ்வளவு அருமையாக இந்த வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம். நீங்கள் கேட்க வேண்டும், எந்த மாதிரி நடக்கின்றது, எந்த மாதிரி நடக்கும், வாழ்க்கை எந்த மாதிரி நடக்கும், உலகம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, என்னென்ன துக்க நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, தினமும் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் வருகின்றது. அதிலெல்லாம் இருந்து மீண்டு வருவதற்காக பல வழிகளை சொல்லுகின்றார். அதிலிருந்து தப்புவதற்காக பல வழிகளை சொல்லுகின்றார். அந்த வழிகளை என் போன்ற ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்து நிறைய ஆத்மாக்கள் அவர்கள் யூடியூபில் சென்று தெரிவிக்கிறார்கள். அதை படித்து கேட்டு பயன்பெற வேண்டும். அந்த நோக்கத்தில் சொல்லுகின்றேன். இன்றைக்கு இன்றைய முரளியில் இனிமையான குழந்தைகளை, துக்கத்தை போக்க வேண்டும். துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய இறைவனை நினைவு செய்வீர்களானால், அவர் வேற ஒன்றுமே சொல்லல. உங்கள்கிட்ட பணமோ அதை கொடு இதை கொடு எதையும் அவர் எந்த பொருளையும் கேட்கவில்லை. இறைவன் யாரிடமும் எதையும் கேட்டதில்லை. அவர் என்ன சொல்கின்றார் பாருங்க, துக்கத்தை போக்கி துன்பத்திலிருந்து மீண்டு சுகம் அளிப்பவராகிய சுகத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். என்னை நினைவு மட்டும் செய்ய சொல்கிறார். என்னை நினைவு மட்டும் செய்வீர்களானால் உங்களுடைய துக்கங்கள் அனைத்தும் விலகி போய்விடும். அன்மதி சோகதிங்கிறது ஹிந்தி வார்த்தை. அன்மதி சோகதி என்றால் கடைசியில் என்ன மனநிலை இருக்கின்றதோ அதுபோல் பிறவி. அடுத்த பிறவி நாம் எப்படி இருப்போம்? கடைசி அந்த ஆத்மா உடலை விட்டு செல்லுகின்ற நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அடுத்த பிறவியில் இருப்போம். அடுத்த பிறவியில் நடக்கும். நாம் என்ன நினைக்கின்றோமோ அது அடுத்த பிறவியில் நடக்கும். கடைசி நேரத்தில். அதைத்தான் இந்த தலைப்பில் அருமையாக சொல்லியிருக்கின்றார். கேள்வி: இறைவன் குழந்தைகளாகி நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுத்துள்ளார்? இறைவன் குழந்தைகளாகிய நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுக்கிறார்? கட்டளை போடுகிறார். ஆர்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஏன் கொடுத்துள்ளார் கேள்வியை அவரே கேட்கிறார். பதிலையும் அவரே சொல்கிறார் பாருங்க. ஏனென்றால் நினைவின் மூலம்தான் பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும். நினைவில், அதாவது பாவம் செய்து அதிலிருந்து தப்ப முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். தெரிந்தும் தெரியாமலும் தவறு பண்ணி விடுவார்கள், பாவங்களை செய்து விடுவார்கள். அதுக்கு இறைவன் என்ன சொல்கின்றார்? என்னுடைய நினைவில் இருந்தால் பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும். நீங்கள் செய்த பாவங்களின் சுமை இறங்கும். 2வது பாயிண்ட், நினைவின் மூலம்தான் ஆத்மா சதோ பிரதானம் ஆகும். இறைவனை நினைக்கின்ற போதுதான் ஆத்மா உயர்ந்த நிலைக்கு வரும். ஆத்மாவிற்கு உணவு கொடுக்க வேண்டும். நாம் சரீரத்திற்கு எப்படி உணவு கொடுக்கின்றோமோ அதே போன்று ஆத்மாவிற்கு ஞானமாகிய உணவை கொடுக்க வேண்டும். அதற்கு எப்படி கொடுப்பது? நினைவின் மூலம்தான் ஆத்மாவிற்கு உணவு கொடுக்கின்ற போது அது சதோ பிரதானம் ஆகும். அதாவது உயர்ந்த நிலையை அடையும். இப்போதிருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்தில் ஒரு இறைவனின் நினைவில் இருக்க முடியும். இப்போதிலிருந்தே நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். இப்போதிலிருந்தே பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்தில் இறைவன் நினைவில் இருக்க முடியும். கடைசி காலத்தை பற்றித்தான் பாடல் உள்ளது. கடைசி காலத்தை பற்றி தான் பாடல் உள்ளது. கடைசி காலத்தில் பெண்ணை நினைத்தால் அந்த பாடல், அப்படி ஒரு பாடல். 4வது பாயிண்ட், பாபாவை நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளின் சுகம் மனக்கண் முன்னால் வந்து விடுகிறது.
அந்மதி சோகதி என்றால் கடைசி காலத்தில் நாம் நினைக்கின்ற நினைப்பு அடுத்த பிறகில் நடக்கும். அதாவது இந்த பாயிண்டில் 4வது பாயிண்டில் இறைவனை நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளின் சுகம் மனக்கண் முன்னால் வந்து விடுகிறது. நீங்கள் ஆத்மா சரீரத்தை விட்டு போகும்போது அந்த 21 பிறவிகளின் சுகம் மனக்கண் வந்து முன்னால் வந்து நிற்கின்றது. இறைவனை போன்ற இனிமையான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது. இறைவனை போன்று இனிமையான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது. அதை அனுபவிக்கின்ற ஆத்மாக்களுக்கு தான் தெரியும். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரியும். அதனால் இறைவனின் கட்டளையாவது, குழந்தைகளே நடமாடும் போதும் சுற்றும் போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேற எதையும் நினைக்காதீர்கள் என்று இறைவன் சொல்கின்றார். வேறு எதையும் நினைக்காதீர்கள் என்று இறைவன் சொல்லுகின்றார். ஆகவே நாம் எப்போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் இறைவனைத்தான் நினைவு செய்ய வேண்டும். இந்த கேள்விப்பதில் அருமையாக இருந்தது. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான சாரம். 1, இந்த கண்களால் தீயதை பார்க்காதீர்கள். இந்த கண்களால் தீயதை பார்க்காதீர்கள். இறைவன் கொடுத்துள்ள 3வது ஞானக்கண் அந்த குற்றமற்ற தூய கண்களால் பார்க்க வேண்டும். தூய்மை ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். இது நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இந்த கண்களால் தீயதை பார்க்காதீர்கள். இறைவன் கொடுத்துள்ள 3வது ஞானக்கண் அந்த குற்றமற்ற தூய கண்களால் பார்க்க வேண்டும். தூய்மையாவதற்காக முழு பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த 2வது பாயிண்ட், இல்லற நடவடிக்கைகளை பராமரித்து கொண்டே அன்பான பொருளாகிய இறைவனை நினைவு செய்ய வேண்டும். இல்லற காரியங்களையும் பார்க்க வேண்டும். இல்லற நடவடிக்கை குடும்பத்தில் இருந்து கொண்டு, அதாவது இல்லற நடவடிக்கைகளை பராமரித்து கொண்டே அன்பான பொருளாகிய இறைவனை நினைவு செய்ய வேண்டும். மனநிலையை அதுபோல் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு இறைவனை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. கடைசி நேரத்தில் ஒரு இறைவனை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மனநிலையை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வரதானம், தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுக. தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தி ஆகுக. இதனுடைய விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் தனது வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது. உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறீர்கள். உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும், உதாரணமாக இந்த யூடியூப்பில் பதிவிடுகிறேன், இது எல்லா உலகம் முழுவதும் செல்கின்றது. எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் செல்கின்றது. நாம் ஒரு ஆதாரமூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றார். உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாம் ஆதாரமூர்த்திகளாக இருக்கிறீர்கள். இப்போது அனைவரும் போன்ற ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஆதாரமூர்த்திகளாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். உங்களது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதாவது உங்களுடைய உயர்ந்த நற்பண்புகளின் மூலம் உலக சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. உங்களது தூய திருஷ்டியின் மூலம், தூய திருஷ்டியின் மூலம் உலக ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டும் தூய்மையாகி கொண்டிருக்கின்றது. உங்களது தூய திருஷ்டியின் மூலம் உலக ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை கூட தூய்மையாகிறது என்றால் எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது. இறைவன் அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றார். உங்களது சிரேஷ்ட செயல்களின் மூலம் சிரேஷ்ட உலகம் உருவாகி கொண்டு இருக்கின்றது. உங்களது சிரேஷ்ட செயல்கள் மூலம் சிரேஷ்ட உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது சிரேஷ்ட என்றால் உங்களுடைய உயர்ந்த செயல்களின் மூலம் உயர்ந்த உலகம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருப்பதால் எதிர்காலத்தில் சிம்மாசனம் கிரீடம் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருப்பதால் எதிர்காலத்தில் சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லோகன்,
சர்வ சக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால், சர்வ சக்திவான் தந்தையை, சர்வ சக்திவான் இறைவனை, சர்வ சக்திவான் தந்தை என்றால் இறைவனை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வளவு ஆணித்தரமாக அடித்து பேசுகிறார் பாருங்க. இறைவனுடைய சக்தி இதுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசக்திவான், சர்வசக்திவான் யாரு? இறைவன். இறைவன் சர்வசக்திவான் இறைவனை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அருமையான வாணி, அருமையான முரளி. இந்த முரளியை முழுமையாக கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பொக்கிஷம், ஒவ்வொரு வார்த்தையும் பொக்கிஷம். கிடைக்காது, இந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பொக்கிஷம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வாணியை நீங்கள் வாங்கி பொக்கிஷமாக வீட்டில் பாதுகாப்பாக வைத்திருந்தீர்கள். எப்போ வேண்டுமென்றாலும் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எப்பொழுது படித்தாலும் உங்களுக்கு நல்ல நல்ல மகா வாக்கியங்களை கொடுத்து உங்களை வழிநடத்தி உங்களை சிறந்த வாழ்க்கை அமைக்க இறைவன் பாடுபடுகிறார். இறைவன் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அதை பின்பற்றி யாம்பற்ற இன்பம் வையகம் பெருக என்பது போல் எல்லோரும் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்த்துகிறேன். நன்றி. ஓம் சாந்தி.